Hello friends, welcome to my channel Lifelong Learning. நாம் இந்த வீடியோல வாட் இஃப் அனாலிசிஸ்ல இருக்கிற சால்வர் ஆடின் பார்க்க போறோம் நம்ம. ஏங்க இது வரைக்கும் வாட் இஃப் அனாலிசிஸ்ல கோல்சீக், டேட்டா டேபிள், சினாரியோன்னு 3 டூல் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ புதுசா இன்னொரு டூல் பத்தி சொல்ல போறீங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த டூல் வந்து ஒரு ஆடின், அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த டூலை எக்ஸல் கூட சேர்த்திக்கலாம். அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம் சால்வர் ஆடின் பற்றி. இந்த டூல் டேட்டா டேப்ல அனாலிசிஸ்ங்கிறதுல சால்வர் இருக்கு. இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சில செல் வேல்யூவை மாத்தி ஒரு டார்கெட் செல்லோட வேல்யூவை ஆப்டிமைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஆப்டிமைஸ்னா என்னன்னா, நம்ம செலவை பத்தி கணக்கு போட்டோம்னா குறைச்சிக்கணும். இதே வருமானத்தை பத்தி கணக்கு போடும்போது அதை பெருக்கணும். டைமா இருந்தா குறைச்சிக்கணும், டிஸ்டன்ஸா இருந்தா குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றதுதான் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதை பத்தி முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி கோல்சீக்கை விட வித்தியாசமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கோல்சீக்ல இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட 4 டெஸ்ட் மார்க் தெரியும். 5வது டெஸ்ட் வந்து இனிமேல் தான் அவர் படிச்சு எழுத போறாரு. அப்ப இந்த 4 டெஸ்ட் வச்சு 65 கிரேட் வாங்கியிருக்கிறாரு. ஆனா அவர் கிரேட் வந்து 70 வாங்கணும் அப்படின்னா, இந்த 5வது டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கணும், எவ்வளவு தூரம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத கணக்கு பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து கோல்சீக் போட்டோம்னா, இதுல வந்து செட் செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எந்த செல்ல நம்ம வந்து கோலா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு என்ன கோலு? 70. அதாவது B7ல இருக்கிற டேட்டா வந்து 70 ஆகணும். 65க்கு பதிலா 70 ஆகணும். அப்ப நான் எதை மாத்தி 70 வரணும் அப்படின்னா, அந்த B6ல இருக்கிறத மாத்தணும். அப்ப பாத்தீங்கன்னா, இதுலயும் ஒரு கோல் இருக்கு. அதை நம்ம வந்து கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு செல்ல மாத்துறோம். ஆனா இதுல ஒரே ஒரு செல்ல மட்டும் தான் மாத்துறோம். இங்க வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. ரொம்ப சிம்பிளானது தான் கோல்சீக். இப்ப இதுவே நம்ம சால்வர்ல பண்ற மாதிரி இருந்தா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறோம் நம்ம. ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதாவது புரொடக்ஷன் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், எக்ஸ்ட்ரா காஸ்ட், டோட்டல் காஸ்ட்னு இருக்கு. இது வந்து ஆக்சுவலா அப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கு வந்து 65,000 வந்து டோட்டல் காஸ்ட் வரணும்னா, அதாவது எவ்வளவு நான் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளவு பட்ஜெட் கொடுக்கறது அப்படிங்கிறத. ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஷுட் நாட் எக்ஸீட் 65,000. அதுதான் என்னுடைய கோல். ஆனா இதுல கண்டிஷன்ஸ் பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து ஷுட் நாட் எக்ஸீட் 1000. இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து 1000க்கு மேல போகக்கூடாது. அதே போல ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது வந்து 2000க்கு தான் இருக்கணும். அதை விட அதிகமாகவும் கூடாது, கம்மியாகலாம். ஓகே. இப்போ டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000, இங்கே 9,000 இருக்கு. ஆனா அது வந்து 9,600க்கு மேல போகக்கூடாது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் குடுத்துக்கிறோம். அதுக்காக சில கண்டிஷன்ஸ குடுத்துக்கிறோம். எந்த டேட்டாவ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுக்குறோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் வேரியபிள். எத நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு நெனைக்கிறோமோ, அது வந்து டெசிஷன் வேரியபிள். இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அப்ப இந்த 3 டெர்மினாலஜி நம்மளுக்கு புரிஞ்சுட்டா, நம்ம சால்வர்ல ஈஸியா ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப என்னென்ன டெர்மினாலஜிஸ்ன்னு பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் செல்லுங்கிறது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு வர வேல்யூவ ஆப்டிமைஸ் பண்ண போறோம் நம்ம. நம்ம முன்னயே சொன்ன மாதிரி செலவா இருந்தா குறைக்கணும், வருமானமா இருந்தா கூட்டிக்கணும். கன்ஸ்ட்ரெயின்ட் செல். இது வந்து மத்த ஃபார்முலாஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து டெசிஷன் வேரியபிள். இந்த செல்லுல இருக்கிற டேட்டா வச்சு தான் இந்த ஃபார்முலாவுக்கும், இந்த ஃபார்முலாவுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம. அப்ப இந்த வேரியபிளோட டேட்டாவ மாத்துனோம்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் ஆப்டிமல் வேல்யூ, இந்த அப்ஜெக்டிவ் செல்ல இருக்கிற வேல்யூவும் மாறும். அப்ப நம்மளுடைய ஐடியா என்னன்னா, சால்வரை யூஸ் பண்ணி டெசிஷன் வேரியபிள்ல இருக்கிற டேட்டாவை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டா கொடுக்கணும் நம்ம அப்ஜெக்டிவ் செல்லில். இதுதான் வந்து சால்வரோட வேலை. ஸோ என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச்ங்கிற ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட்டு, ஷார்ட்டஸ்ட் பாத், ப்ராடக்ட் மிக்ஸ், மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதில் 1, 2, 3 மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதாவது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வேணும். அது வந்து இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம போகுது. அப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த கஸ்டமருக்கு போகணும்னா இவ்வளவு செலவாகுது. அதே போல் இந்த ஃபேக்ட்ரி 1லேருந்து கஸ்டமர் 2க்கு போகணும்னா 47 மேபி என்ன யூனிட்டோ அது செலவாகுது.
அப்போ இவர் கஸ்டமர் 1க்கு 200 யூனிட்ஸ் வேணும், கஸ்டமர் 2க்கு 200 யூனிட்ஸ், கஸ்டமர் 3க்கும் 200 யூனிட்ஸ். ஃபேக்ட்ரியில் நம்ம எவ்வளோ ஷிப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்ட்ரி 1லேருந்து 100 தான் பண்ண முடியும், ஃபேக்ட்ரி 2லேருந்து 200, ஃபேக்ட்ரி 3க்கு 300. அப்போ இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் இது எல்லாமும் எதுக்கு? இந்த டோட்டல் காஸ்ட்டை குறைக்கிறது. இது வந்து செலவு, ஸோ இதை குறைக்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்னென்னா 3 டாஸ்க் இருக்குது, 3 பீப்புள் இருக்காங்க. இந்த பர்சன் 1 வந்து டாஸ்க் 1 பண்ணணும்னா 40 யூனிட்ஸ் ஆஃப் டைம் ஆர் அமௌண்ட், அதுதான் காஸ்ட். ஸோ ஒவ்வொன்றும் இதே போல் இருக்குது. அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டாஸ்க் 1 டு பி டன், 2 to be done, 3 to be done. 3 டாஸ்க் இருக்கு. ஒரு பர்சன் ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். ஸோ பர்சன் 1க்கு 1, பர்சன் 2க்கு 1, பர்சன் 3க்கு 1. அப்போ இந்த நம்ம காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி அலோகேட் பண்ணணும், எந்த பர்சனுக்கு எந்த டாஸ்க் அலோகேட் பண்ணணும். இதில் என்னென்னா அந்த ஃபுல் பர்சனையும் நம்ம வந்து ஒரு டாஸ்க்குக்கு அலோகேட் பண்ணி ஆகணும். ஃப்ராக்ஷன்லாம் பர்சனோட ஃப்ராக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ப்ராப்ளங்கிறது. ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம்ங்கிறது என்ன அப்படின்னா சில சிட்டிஸ் இருக்குது, அந்த சிட்டிஸை நம்ம வந்து எப்படி வேணால் போய்க்கலாம். இப்போ பார்த்துங்க, ஈரோடுலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி வழியில் போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸை மினிமைஸ் பண்ணணும். அப்போ எஸ்லேருந்து டிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் நம்ம. அப்போ எஸ்லேருந்து ஏக்கு போனோம்னா டிஸ்டன்ஸ் வந்து 4, எஸ் டு சி வந்து டிஸ்டன்ஸ் 8. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறையா அல்காரிதம்ஸ் இருக்குது, நம்ம சால்வரை யூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்தது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு 7 ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கிறோம், நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காக தான் இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வருது கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கேபிட்டல் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது டோட்டல் கேபிட்டல் வந்து 50 இருக்குது, அதில் 12 வந்து கேன் பி அலோகேட்டட் டு 1, 2 வந்து ரெக்யர்ஸ் 10 கேபிட்டல், 3க்கு வந்து 15 வேணும், 4க்கு 7 வேணும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் வந்து லெஸ் தேன் 50 தான் இருக்குது, நம்மள்கிட்ட 50 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இல்லைன்னா செகண்ட் ப்ராஜெக்ட் தான் அலோகேட் பண்ண முடியும். அதே போல் 3 ஆர் 4 தான் பண்ண முடியும். அதே போல் 5 பண்ணோம்னா தான் 6 ஆர் 7 பண்ண முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து 1 வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இங்கே 1 வந்ததுன்னா 4th ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன்ஸு, இதோட வேல்யூஸ் வந்து மஸ்ட் பி லெஸ் தேன் 1. இது நம்ம அதாவது 1 ஆர் 2 தான் எடுக்க முடியும், இங்கே 3 ஆர் 4. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருந்ததுன்னா 6 ஆர் 7 பண்ண முடியும். அப்போ இந்த வேல்யூ 0. ஸோ இதுக்கு நம்ம அலோகேட் பண்ணுறது தான் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக சால்வர் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது ஒரு ஐடியாவுக்காக தான் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸு நம்ம சால்வர் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கிறது ப்ராடக்ட் மிக்ஸ். அதாவது 4 ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ X1ங்கிறது ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோடது, செகண்ட் ப்ராடக்டோடது, தேர்ட் ப்ராடக்ட்டு, ஃபோர்த் ப்ராடக்டோடது. இதெல்லாம் ப்ராஃபிட். அதாவது ஃபஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 450 யூனிட்ஸ் ப்ராஃபிட்டு, இது வந்து 1150, இது 800, 400. அப்போ இதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும், நம்மளுக்கு ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். என்ன கன்ஸ்ட்ரைன்ஸு, ப்ராடக்ட் 1 வந்து 50 யூனிட்ஸ் ஆஃப் க்ளூ தேவையாக இருக்குது, ப்ராடக்ட் 2 செய்கிறதுக்கு 50 யூனிட்ஸு, இது 100 யூனிட்ஸு, ப்ராடக்ட் 4 பண்ணுறதுக்கு 50 யூனிட்ஸு. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5800 யூனிட்ஸ் ஆஃப் க்ளூ தான் இருக்குது. ப்ரெஸ்ஸிங் வந்து 730 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா X1க்கு 5 ஹவர்ஸ் தேவையாக இருக்குது, X2க்கு 15 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி we have to find out X1 how much quantity we have to make the first product, how much second product, how much third product, fourth product எவ்வளவு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we call it as a product mix. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சால்வர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இதை எப்படி முதல்ல வாட் இஃப் அனாலிசிஸில் இருக்கிற கோல்சீக் வச்சு சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கடுத்து இதை எப்படி நம்ம சால்வரில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ என்கிட்ட ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த 100 ஐட்டம நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, 60% இருக்கிறதுல 60% வந்து நல்ல ஹையஸ்ட் பிரைஸ்ல வித்துறணும். மிச்சம் இருக்கிற 40% லோயஸ்ட் பிரைஸ்ல வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நானா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹையஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 65, லோயஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 45 அப்படின்னு வச்சிருக்கேன் நானு. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தா எனக்கு ரூ. 5700 ப்ராஃபிட் வருது. இப்போ எனக்கு இந்த 5700க்கு பதிலா ஒரு 6000 வேணும். எனக்கு ப்ராஃபிட் வந்து டோட்டல் சேல் அமௌண்ட் வந்து 6000 வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் நான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், வாட் இஃப் அனாலிசிஸ் போகிறோம், கோல் சீக் போகிறோம். இந்த இடத்துல வந்து இதுதான் நம்ம செட் வேல்யூ. என்ன எனக்கு வேல்யூ வேணும், எனக்கு 6000 வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செல்லை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது கோல் சீக்கில். அதாவது நான் யூனிட் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை லோயஸ்ட் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹையஸ்ட்டுக்கு விற்கிறேன்ட்டு. ஸோ இப்போ நான் பர்சன்டேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன இருக்குது, அப்போ நான் 75% ஐட்டத்தை ரூ. 65 விற்றேன்னா எனக்கு இவ்வளோ வரும். இதுவே வந்து 25%, அதை 25 ஐட்டமை மட்டும் ரூ. 45 வச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. குட். இப்போ இதே டேட்டாவை நம்ம 6000க்கு பதிலாக 7000 அப்படின்னு வச்சு பார்க்கலாம். எந்த செல்லை சேஞ்ச் பண்ண போகிறோம், இதே பர்சன்டேஜ் செல்லை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து 125% ப்ராடக்ட்ஸை 100 ப்ராடக்ட் தான் இருக்குது, அதில் 125% வந்து நான் ஹையஸ்ட் ப்ரைஸில் விற்றினா தான் எனக்கு 7000 கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு மொனோட்டன்ஸாக 7000 எடுத்து பேக்வேர்ட் கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன்ஸ் எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. அப்போ எனக்கு இதை வந்து 100க்குள்ளே இருக்கணும். அப்போ யூனிட் ப்ரைஸோ இந்த ஹையஸ்ட் ப்ரைஸோ லோயஸ்ட் ப்ரைஸோ மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது நம்மளால கோல் சீக்கில் இது பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சால்வர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சால்வரில் டார்கெட் செல் என்ன, டார்கெட் செல் வந்து நம்மளுக்கு இதுதான் டார்கெட் செல். ஸோ இது என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போதைக்கு 7000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த செல்களை மாற்றினா நம்மளுக்கு இந்த 7000 வரணும், நான் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது யூனிட் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் பக்கத்தில் இல்லைங்கிறதுனால நான் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் கன்ஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்காம சால்வ் பண்ணி பார்க்குறேன். நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது, இது 125% ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு இப்படி ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நான் இப்போ வந்து கண்டிஷன்ஸ் போடணும். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் போடலாம், நம்ம இந்த வேல்யூ வந்து ஷுட் பி லெஸ் தென் 100%. இது வந்து பர்சன்டேஜில் இருக்கிறதுனால நான் வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது 100%, அதாவது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஹையஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு 7000 வந்துடுது. அப்படி இல்லாமல் நான் இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் மறுபடியும் போடுறேன். இட் ஷுட் நாட் பி த ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 80%க்கு மேலே போகக்கூடாது. அதாவது கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டுமாவது நான் லோயஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது திஸ் வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80%. இப்போ 1ங்கிறத நான் எடுத்துடலாம், delete பண்ணிடுறேன். இட் ஷுட் பி லெஸ் தென் 80%. இப்போ நான் சால்வ் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, யூனிட் ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம 80% ஆஃப் வந்து 76 ருபீஸ்க்கும் 20% ஆஃப் த ஐட்டம்ஸை 47 ஆனால் 48க்கும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டோட்டல் சேல் வந்து 7000 வந்துடும். ஸோ இதை நம்ம சீனரியோவை கூட சேவ் பண்ணிவிட்டு வெவ்வேறு வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம சீனரியோவை வச்சு கம்பேர் கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு நான் வந்து இந்த டேட்டா ஓகே அப்படின்னா நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை இங்கே வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் சால்வர்னா என்ன, அதில் என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் கோல்சீக்கும் சால்வரும் எப்படி டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம கோல்சீக்கும் பார்த்தோம், சால்வர் ப்ராப்ளமும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஃபர்தர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.